கண்ணகி நகர் மாணவர்கள் படிப்பு மற்றும் விளையாட்டில் கவனம் செலுத்த தன்னால் முடிந்த முயற்சிகளை எடுக்க உள்ளதாக கபடி வீராங்கனை கார்த்திகா தெரிவித்துள்ளார். அரசு நிறைய பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களால் முடிஞ்சது நீங்கள் என்ன மாதிரி? என்னாலலாம் இது எதுவுமே நடக்கல. எல்லாமே எங்கள் கோச் தான் நடத்தி கொடுத்தாங்க. அவங்களால தான் நான் இந்தியா விளையாடினேன். நிறைய மாற்றங்கள் நடக்கும் நான் நம்புகிறேன். எங்கள் கண்ணகினர் என்ன மாதிரியான இப்போ உங்களால் முடிஞ்ச சில அடிப்படை ஒரு அவேர்னஸை நீங்கள் சின்ன பசங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணலாம், நல்லபடியாக ஒரு நல்ல ஒரு படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வலியுறுத்தலாம், இதே போல் விஷயங்கள்லாம் நீங்கள் உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்கா? கண்ணகினர்லேருந்து ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சின்ன கிரவுண்டில். இப்போ எங்கள் கோச் அதை சாதிச்சு காமிச்சிருக்காரு. இன்னும் நல்ல வசதிகளோடு எங்கள் பிள்ளைங்களாம் நல்லா விளையாடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அங்கே இருக்கிற சின்ன பசங்களோடலாம் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுறீங்களா? அவங்ககிட்ட என்ன செய்தி சொல்வீங்க? நாங்கள் சின்ன வயசுல எங்கள் கோச் வந்து எல்லாருக்கிட்டையும் போய் ஒரு இது மாதிரி எடுக்க சொல்லியிருந்தாங்க. நம்ம மக்கள்கிட்ட நிறைய சொல்லியிருந்தாங்க. மக்கள் அவங்களோட லைஃப் பற்றிலாம் இப்போ நிறைய பண்ணுவாங்க. இடம் எதுவுமே முக்கியம் இல்லை. எங்கே இருந்தாலும் திறமை இருந்தால் ஜெயிக்க முடியுன்றது தான் உண்மை. இன்னும் பல வசதிகளோட இன்னும் இன்டர்நேஷ்னலாக விளையாடுவாங்க. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே மழை நின்று 7 நாட்களுக்கு மேலாகியும் வயலில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் குறுவை நெற்கதிர்கள் அழுகத் தொடங்கியுள்ளன. இங்குள்ள உதய மார்த்தாண்டபுரம், பள்ளிமேடு, நாச்சுக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 600 ஏக்கர் அளவுக்கு நெற்பயிர்கள் முழங்கால் அளவு நீரில் மிதக்கின்றன. மழை நின்று 1 வாரத்திற்கு மேலாகியும் மழைநீர் வடியாததால் எஞ்சியிருக்கும் நெற்பயிர்களை அறுவடை எந்திரம் மூலம் அறுவடை செய்ய முடியாமல் அரிவாள் மூலம் அறுவடை செய்து வருகின்றனர். தங்கள் பகுதிகளில் உள்ள வாய்க்கால்களை தூர்வாராத காரணத்தால் தான் நெற்பயிர்கள் மழை நீரில் மிதப்பதாக கூறும் விவசாயிகள் அரசு உடனடியாக தூர்வாரி தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். அந்த நெல் எல்லாமே இழுத்து கொண்டாந்து நம்ம அறுத்து அது ஒன்றும் பாதிக்கு பாதி தான் கிடைக்கும். இப்போ மிஷினில் அறுத்தோம்னா ஒரு 35 நிமிஷம், இது கையால் அறுத்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ரூபாய்க்கு மேலே செலவாகும். அப்போ விவசாயத்தில் ஒன்றுமே கிடைக்காது. நம்ம நகை அடவு வச்சு அந்த மாதிரி தான் நம்ம சாவடி பண்ணுறோம். சாவடினால பெருசாக ஒன்றும் லாபம் இல்லை. இல்லைன்னா விவசாயத்தை விட்டுறலாம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா விவசாயத்தை விட்டுறலாம். நம்மளுக்கு மெயின் விவசாயங்கிறதுனால நம்ம கஷ்டப்பட்டாலும் அதிலே கிடக்கிறோம். அதுக்கு எங்களுக்கு தேவை வடிகால். மெயின் வடிகால் சரியில்லாத காரணத்தினால தான் எங்களுக்கு இவ்வளோ பாதிப்புகள் அதிகமாக இருக்குது. எங்களுக்கு முக்கியமாக அந்த வடிகாலை கிளியர் பண்ணி கொடுத்தாலே எங்களுக்கு போதும். 1,24,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.